Hi friends, welcome to Cook and Bake with Ammu. இன்னைக்கு நம்ம சேனல்ல காஷி அல்வா தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1/2 கிலோ போல பூசணிக்காய் கிரேட்டர்ல தோல் நீக்கி எடுத்துன இருக்க பூசணிக்காவை கிரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூசணிக்காவும் துருவி எடுத்துக்கலாம். துருவும் போது தண்ணி விடும். அது தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் விட்டு நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு பாதாம், இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையான பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவை இருந்தால் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக அடித்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 2 கப் போல் திருவி எடுத்துன்னு இருக்க பூசணிக்காவை போட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பூசணிக்காயில் வர தண்ணியோடையே நம்ம கலந்துக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த காசி அல்வா பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நான் கப்பில் மெஷர்மெண்ட்டுக்காக அந்த கப்பில் போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. அதே கப்பில் 1 கப்பு, இப்போ 2 கப்பு பூசணிக்காய் எடுத்துன்னு இருக்கீங்கன்னா 1 கப் இல்லைன்னா 3/4 கப் சுகர் போட்டுக்கணும். நான் 3/4 கப் சுகர் தான் போட்டுன்னு இருக்கேன். எனக்கு ஸ்வீட் அதிகமாக இருந்தால் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கினேன். உங்களுக்கு 2 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ். மீடியம் சிம்மில் வச்சியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும், கைவிடாத கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் போட்டு அரைச்சிக்கலாம், உங்களுக்கு பொடிசாக வரும். இது ஒரு சிம்பிள் டிப்ஸுங்க. வறுத்து எடுத்துனுக்க பாதாமும் முந்திரியும் போட்டு கலந்துக்கலாம். கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.